சீமான் இங்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கான், இங்கிட்ட நமிதா ஆடுதுனாக்கா உடனே நமிதா தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவனுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாது, அதோட விளைவு தெரியாது. இங்கிட்டு நதிநீர் பிரச்சனைக்கு சீமான் கூட்டம், இங்கிட்ட நமிதா ஆட்டம். அப்படின்னா என்ன, நமிதா ஆட்டம் தான் பார்ப்பாங்க, அவள் ஆடி விட்டு போயிடுவா. இவர் போராடுறது 10 வருஷம் பின்னாடி வர பிரச்சனையை கையில் எடுத்து போராடுறது, புரியுதுங்களா இல்லையா? இங்கிட்டு நமிதா ஆட்டம்னாக்க இது தமிழ்நாட்டு மக்களோட சாபகேடு. திரையில் நடக்கிறது பூரா உண்மைன்னு இந்த பாவி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, தரையில் நடக்கிறதெல்லாம் பொய் அப்படின்ட்டு. இப்போ சீமான் இப்போ அண்ணன் ஒரு சீமான் இருக்காரா, அப்புறம் அப்படியே இப்போ பாண்டு போட்டுக்கிட்டு ஆகிட்டு அதில் 5 பேரை பறக்க விடுறது, நமிதா தூக்கி சுத்த விடுறது, இங்கிட்டு தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறது அப்படின்னா கை தட்டி சூப்பராக இவன் தானே என் தலைவனை தேர்ந்தெடுத்தான். அவருக்கு அது தெரியலை. என்னைக்கு பசி பட்டினி பஞ்சம்னு ஒரு நாள் தலைவிரித்து ஆட தான் போகுது. என்னைக்கு இந்த சீமானுக்கு போராட்டத்துக்கு மதிப்பில்லையோ ஒரு நாள் இந்த மக்கள் அனுபவிப்பார்கள் தம்பி. பசி பஞ்சம் பட்டினி எல்லாத்துக்கும் ஒரு நாள் வரும். அன்னைக்கு கஷ்டம் வரும்பொழுது தான் சீமான் தேர்தல் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுவார். பதவியை கண்டு பள்ளியில் இப்போ அவன் திருமாவளவன் கிடையாது, பதவியை கொடுத்துட்டா பல்லளிச்சிட்டு கிளம்பிடுவானா அப்படின்னு ஒரு மேடையில் பேசியிருப்பார். அண்ணன் வன்னி அரசுக்கு பதவி பிரமாணம் பண்ணும்போது 32 பல்லு, ஒரு பல்லு எடுத்துட்டாங்க போல இருக்குது. 31 பல்லு நானே என்னென்ன உட்காந்துக்கிட்டு 31 பல்லு இருந்துச்சு. சீமான் உதயநிதி வீட்டுக்கு போயிட்டாரு, இல்லை ஒரு விழாவுக்கு போயிட்டாரு தான் தானே. எங்கள் அப்பா ஏடிஎம்கே, நான் வேறு கட்சியில் இருக்கிறேன், அதுக்காக எங்கள் அப்பா கொண்டுட முடியுமா? எங்கள் அண்ணன் வீட்டில் வேறு கட்சியில் இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் வீட்டில் விசேஷம் வச்சுருக்காங்க, நான் அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா? அதுக்காக இங்கேருந்து சீமான் போய் கட்டை எடுத்துக்கிட்டு வாடா 10 6 தட்டிக்கிட்டு வாடா உதயநிதி உரம் போட்டு அடிப்புன்னு போவாங்க, இல்லை உதயநிதி வரும்போது துப்பாக்கியோட வர முடியும், சீமான ஒரு சுட்டு விடுவானா? அதெல்லாம் கிடையாது தம்பி. உதயநிதியை சந்திச்சுட்டு வந்துட்டு அடுத்த மேலே போட்டு உதயநிதி தான் கிழிச்சு எடுத்துருப்பார். அரசியல் என்பது வேறு, உறவு என்பது வேறு. அதனால அங்கேயும் போய் நம்ம அரசியல் பேசி சட்டையை பிடிச்சிக்கிட்டு வாடா போடணும் 10 பேரை வச்சு தள்ளிக்கிட்டு நிற்க முடியாதுல்ல. விஜய் வந்ததுனால தம்பி ஒரு தெளிவு ஒன்று கிடச்சிட்டு தம்பி. 90% முட்டாப்பாக இருக்கான்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் தம்பி. சட்டமன்றத்தில் விஜய் எப்படி உட்காந்துருக்காருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் மலையிலேருந்து கீழே விழுந்துருவ மாதிரி ஒரு சீனு, அதில் மூளை அடிபட்டு குழம்பி போயிடும். இப்போ அதே பொசிஷனில் தான் உட்காந்துருக்காள், மூளை குழம்புன மாதிரி உட்காந்துருக்காள். அப்புறம் ஏதோ இப்படி செய்கிறாப்புல, என்ன மூளை குழம்புனோன்னா என்னமோ இப்படி செய்கிறாப்புல. இப்போ காமராஜர் ரேங்க்கு கண்கண் ரேங்க்கெல்லாம் விஜயை கொண்டு வச்சு போற்றி புகழ வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. என்ன படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு ஏதோ மக்களை ஒரு ஆர்வப்பட்டு உன்னை போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க, நீ முதலமைச்சர் ஆகிட்டு, அவ்வளோதானே வச்சு 60 நாள் தான் இருக்குது. தெரியாத ஒரு நபர்கிட்ட சைக்கிள் கொடுத்து ஓடனா எங்கன்னா தடுமாறி விழுவான், கொஞ்சம் தூரம் வேகமாக போவான், அங்கிட்டு தடுமாறி விழும். அதுதான் விஜயோட நிலைப்பாடு. வைகோட நிலைப்பாடு எங்கே? இப்போ தாவக அது குட்டிச்சார பிறந்த கட்சி. வைகோ எந்த கட்சியில் சேர்ந்து எந்த கட்சி உருப்பட்டுருக்கு சொல்லுங்க பாப்போம். வைக்க போய் இப்போ ஆதரவு கொடுக்குறேன். கொஞ்சம் கூட வைக்கலாம், மூத்த அரசியல்வாதி கொஞ்சம் கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, நீங்கள் அன்னைக்கு அப்படி பேசினீங்களே, நாங்கள் இன்னைக்கு இப்படி பேசுகிறோம் அப்படின்னு தானே சொல்கிறாரு. வெக்கமாகவே இல்லையா? அண்ணன் நேசிக்கிறவன்ட்ட நம்ம ஆட்சை கொடுக்கணும், மக்களை நேசிக்கிறவன்ட்ட ஆட்சை கொடுக்கணும், இயற்கையை நேசிக்கிறவன்ட்ட ஆட்சை கொடுக்கணும். அப்படி பார்த்தா யாருக்கிட்ட நம்ம ஆட்சை கொடுக்கணும்? சீமான்ட்ட தான் கொடுக்கணும். நேற்று விஜயை கூப்பிட்டு ஆட்சியில் உட்காந்து என் பேரப்புள்ள சொன்னிச்சு, என் பேத்தி சொன்னிச்சு, நான் ஓட்டு போட்டேன். பேத்தி நீ இருக்கிற தெண்டம்னு தான் சொல்லுது, செத்துப்போ. அதை செய்ய மாட்டேங்கிற. பேத்தி சொன்னிச்சு ஓட்டு போட்டேன், தாத்தா நீ இருக்கிற தெண்டமை என் வீட்டுக்கு ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்குது, அதுக்காக நீ என்ன பண்ணிட்ட? திருமாவளவன் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு தாவேக அரசை கடுமையாக விமர்சித்தார். தம்பி சீமானும் தம்பி விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு சொன்னார். அதை பற்றின அவங்களுடைய கருத்துண்ணா? அண்ணன் திருமாவளவனுடைய நிலைப்பாடை நம்ம சொல்லணும்னா, அவர் சென்ட்ரிங் குரூப்னு தான் சொல்லணும். சென்ட்ரிங் குரூப் எப்படி? சென்ட்ரிங் குரூப்னால் முட்டு கொடுக்குறதுவாங்க, அதுதான் சென்ட்ரிங் குரூப்பு. இப்போ நாளைக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பித்தேன்னு வச்சுங்களேன், அண்ணன் உடனே குரூப் அழைச்சிக்கிட்டு எனக்கு முட்டு கொடுத்து நிற்பார். அண்ணன் அறிவு மாதிரி யாரும் கிடையாது, நம்ம அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லுவார். அண்ணனோட நிலைப்பாடு என்ன? எங்கே கரிசோரோ அங்கே கிளம்பிட வேண்டியது கார் எடுத்துக்கிட்டு. இதுதான் அண்ணனோட நிலைப்பாடு. ஏன்னா அவருக்கே அது தெரியும், நம்ம சொல்லியாலும் தெரிய வேண்டியதில்லை, நம்ம அந்த அளவுக்குலாம் போய் விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ அண்ணன் திமுக கூட்டணியில் இருக்கும்போது என்ன சொன்னார்? ஒருபோதும் திமுகவை நாங்கள் அழிய விட மாட்டோம், நாங்கள் விசிகா இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் நாங்கள் அழிய விட மாட்டோம்னு சொன்னார். அது நான் ஏற்றுக்கிட்டேன், ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்தளவுக்கு ஒரு விசுவாசியை திமுக வளர்த்து வச்சிருக்கேன்னு நான் ரொம்ப பெருமை நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நிலைப்பாடு தேர்தல் வந்துச்சு, ஜெயிச்ச பிறகு பார்த்தாக்கா நான் உடனே தாவக்காவுக்கு முட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, தேர்தலுக்கு முன்னாடி எப்படின்னாக்கா அண்ணனுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா மீசை முறுக்கிக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைகள், தம்பி சீமானும் தம்பி விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த கை குழந்தைகள்னு சொன்னார். ஐயோ பரவாயில்ல, இந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிற திமுகவுக்கு நாங்கள் நினச்சோம், பொதுமக்களாகிய நாங்கள் நினச்சோம்.
ஆனால் அதுக்கப்புறம் தெரியுது உடனே விஜய் ஜெயித்த பிறகு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. தம்பி விஜய் சோபா அனுப்புனதையும் பிரித்து பார்த்துருப்பாரு இருக்கு, உள்ளே ஏகப்பட்டது இருந்திருக்கும் போல இருக்குது. இனிமேல் திமுக இருந்தால் நம்மளை காலி பண்ணி விட்ருவாங்க, நம்மளை முட்டு கொடுக்குறதே வச்சுக்கிறாங்க, சென்ட்ரிங் குரூப்பாக வச்சுருக்காங்க. தம்பி ஏதோ ஏசி ரூமில் கூப்பிட்றாரு, நம்ம போயிட்டு வரோம்னு கார் எடுத்துகிட்டு போய் கிளம்பிட்டாரு. அப்புறம் போய் ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தார். வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் சோபா செட்டு உள்ளே போன பிறகு தான் வெளில வந்தார் அண்ணன். சோபா செட்டு என்னன்னு பிரித்து பார்த்துருப்பாரு இருக்கு, மன நிறைவே இருந்திருக்கும். இனிமேல் நமக்கு ஒன்றும் ஆகாது திமுகலாம் நான் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, வன்னி அரசு இருக்காங்களா அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறோன்னா அது ஒரு மேடையில் பாருங்கள், ஒரு மேடையில் பேசுகிறாருன்னு, பதவியை கண்டு பள்ளியளிப்பவன் திருமாவளவன் கிடையாது, பதவியை கொடுத்துட்டா பல்லளிச்சிட்டு கிளம்பிடுவானா அப்படின்னு ஒரு மேடையில் பேசியிருப்பார். அண்ணன் வன்னி அரசுக்கு பதவி பிரமாணம் பண்ணும்போது பல்லு 32 பல்லு, ஒரு பல்லு எடுத்துட்டாங்க போல இருக்குது. 31 பல்லு நானே என்னென்ன உட்காந்துக்கிட்டு 31 பல்லு இருந்துச்சு. சரி அண்ணனுக்கு வயசாகி வச்சு பல்லு விழுந்திருக்கும்னு நானே நினச்சிக்கிட்டேன். அந்தளவுக்கு அதாவது கபடி டீமுக்கு போனோம்னா ஒரு ஆளை வெளியில் உட்கார வச்சுருப்பாங்க, பிளேயர்லாம் உள்ளே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது அடிபட்டு போயிட்டு மயக்கம் வருதுனாக்கா உள்ளே கூப்பிட்டுவாங்க, வந்து நீ ஆடுறேன். அது மாதிரி தான் அண்ணன் திருமாவளவன். அவரையெல்லாம் இனிமேல் பேசுகிறதுக்கெல்லாம் பெருசாக இல்லை, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எங்கே கூப்பிட்டாலும் ஓடுற ஆள் தானே. அதனால ஒன்றும் அவருடைய நிலைப்பாடாவது வயசாகி போச்சு, ஏதோ கூடாரத்தை காலி பண்ண வேண்டியது தானே, அவ்வளோதானே. திமுக நிர்வாகி வீட்டில் ஒரு நிகழ்வு, அங்கே வந்து எதர்ச்சியாக உதயநிதி போகிறாரு, எதர்ச்சியாக சீமானும் போகிறாரு. அவங்களுடைய சந்திப்பை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்கம்மா? சீமான் வந்து உதயநிதி வீட்டுக்கு போயிட்டாரு, இல்லை ஒரு விழாவுக்கு போயிட்டாரு தான் தானே. எங்கள் அப்பா ஏடிஎம்கே, நான் வேறு கட்சியில் இருக்கிறேன். அதுக்காக எங்கள் அப்பா கொண்டுட முடியுமா? எங்கள் அண்ணன் வீட்டில் வேறு கட்சியில் இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் வீட்டில் விசேஷம் வச்சுருக்காங்க, நான் அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா? தம்பி ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே 2 பேரும் போகிறாங்க, மரியாதை நிமிர்த்தம் பேசிக்கிட்டாங்க, அவ்வளோதான் வந்துச்சு. அதுக்காக இங்கேருந்து சீமான் போய் கட்டை எடுத்துக்கிட்டு வாடா 10 6 தட்டிக்கிட்டு வாடா உதயநிதி வரம் போட்டு அடிப்புன்னு போவாங்க, இல்லை உதயநிதி வரும்போது துப்பாக்கியோட வர முடியும், சீமான் ஒரு சுட்டு விடுவானா? அதெல்லாம் கிடையாது தம்பி. போகிற இடத்துல மரியாதை நிமிர்த்தமாக. அரசியல் என்பது வேறு. அதாவது சீமான் இருக்காரு, அவர்கிட்ட அவர் பேசுகிற பேச்சில் பாருங்கள், அரசியல் என்பது வேறு, உறவு என்பது வேறு. சரிங்களா? அவர் ரொம்ப தெளிவான பாதையில் போய்கிட்டு இருக்காரு, தெளிவான ரூட்டில் போய்கிட்டு இருக்காரு. அதனால போகிறாங்க, அனைத்து தலைவருக்கும் அழைப்பு வந்திருக்கும், அங்கே போய் பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். கொள்கை ரீதியாக அடுத்து வந்திருப்பார், அடுத்த மேடையில் பாருங்கள் பேசியிருப்பார், நான் பார்த்துருக்கேன். உதயநிதியை சந்திச்சுட்டு வந்துட்டு அடுத்த மேடையில் போட்டு உதயநிதி தான் கிழிச்சு எடுத்திருப்பார். அரசியல் என்பது வேறு, உறவு என்பது வேறு. அதனால அங்கேயும் போய் நம்ம அரசியல் பேசி சட்டையை பிடிச்சிக்கிட்டு வாடா போடனே 10 பேரை வச்சு தள்ளிக்கிட்டு நிற்க முடியாதுல்ல. அது புரியாத மக்கள், பொதுமக்கள் யார் போகிறோம் பாடிக்கிட்டு போவோம், யார் பொதுமக்கள்? விஜயை ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டு தலையில் அடிச்சுட்டு உட்காந்துக்கிறாங்களே, அவன் தான் பொதுமக்கள், வேற யார் பொதுமக்கள்? விஜய் வந்ததுனால தம்பி ஒரு தெளிவு ஒன்று கிடைச்சிட்டு தம்பி. 90% முட்டாப்பா இருக்கான்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் தம்பி. மக்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும், வேலை பார்க்கணும். 90% பேரை ஓட்டு போட்டு விஜயை சிஎம் ஆக்கிட்டாங்க. தண்ணி வெள்ளன்னு ஓட்டு போடாதவனும் ஓட்டு போடாதவன் வீட்டுக்கும் தண்ணி வரல. எப்படி தப்பே பண்ணாதவனு தண்டனை அனுபவிக்கிறான் பாருங்க. இதானே இங்க பெரிய கூத்து. தேர்தலுக்கு முன்பு வந்து திருமாவளவனை சந்திச்சாரு சீமான், அப்பெல்லாம் இது பேசும் பொருளாவல. இப்ப உதயநிதியை போய் சந்திச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக திருமாவளவன் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. நானும் திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவில் எப்படி பாக்குறாங்கன்னா, திருமாவளவன் கூட இருந்துகிட்டு குழி பறிச்சாலு. எப்படி திருமாவளவன் வந்து திமுகவுக்கு கூட இருந்துகிட்டு குழி பறிச்சாலு. ஆனா சீமான் அப்படி கிடையாது, எதிரி, நேருக்கு நேர் பேசினவர், எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் பேசினவர். சீமான் கூட பேசினாரு, நீ பேனாவை வையும் உன்னை வந்தோன்னு உடைக்கிறானால பாரு. இது நேருக்கு நேர். இது ஸ்டாலினுக்கு, ஐயா ஸ்டாலினுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயத்தை வச்சு திருமாவளவன் ஏற்றுன்னு ஏற்றி விட்டுப்பாரு ஸ்டாலினுக்கு. இதை வச்சு போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவர் தானே. இப்போ அவர் பிரிஞ்சு போன பிறகு ஐயாவோட ஸ்டாலினோட நிலைப்பாடு என்ன? துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ கூட இருந்துக்கிட்டு இவ்வளோ நாள் நம்ம கிட்ட இருந்ததான் துரோகி. புரியுதுங்களே? இன்னைக்கு துரோகி எப்படின்னு அவர் எனக்கு நினைச்சாரு. இன்னைக்கு பதவி தரன்னு பல்லடிச்சுட்டு ஓடி போயிட்டல. பதவி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், திமுகவை நாங்கள் தான் தாங்கி குடிப்போன்னு பல நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம். நீ பதவி கொடுத்தானே கொடுக்காம இருந்தால் நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லியிருந்தா அது உண்மையான நிலைப்பாடு. நீ ஒரே ஒரு சீட்டு, அதுக்கு நான் அமைச்சர் பதவி கொடுத்தா கழட்டி விட்டு ஓடி போயிட்டில. அப்போ ஸ்டாலினோட நிலைப்பாடு என்ன இருக்கு? திருமாவளவன் துரோகி, சீமான் எதிரி. அவங்க சொல்ற கருத்து என்னன்னா, அதிகாரத்துல இருந்தாதான் மக்களுக்கான அந்த சேவைகளை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதிகாரம் எதுக்கு? சேவை செய்ய அதிகாரம் எதுக்கு தம்பி? 15-16 வருஷமா ஒரு சீமான்னு ஒருத்தர் சேவை பண்ணிக்கிட்டு தான் தம்பி இருக்காரு. சேவை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு, சேவை பண்ணாமல் இது பண்ணிக்கிட்டா இருக்காரு. நீ திருடுறதுக்கு தான் உனக்கு அதிகாரத்தை தேடிக்கிற. இப்போ ஏடிஎம்கேல எத்தனை ஆண்டு காலம் இருந்தாங்க? 50 ஆண்டு காலம். அம்மா விசுவாசி, எம்ஜிஆர் விசுவாசி. இந்த விசுவாசமெல்லாம் எங்கே போணுச்சு? நேத்தி முளைச்ச காலம் விஜய் வந்துட்ட, நீ அத்தனையும் தூக்கி போட்டு அங்கே விஜய் கட்சிக்கு ஓடுற, தாவேக்காவுக்கு ஓடுற. அப்போ உன்னோட நிலைப்பாடு என்ன? நீ என்னத்தில் விசுவாசி?
உன்னை நம்பி 50 ஆண்டு காலமாக பரம்பரையாக இருக்கிறேன்னு சொன்னோட நிலைப்பாடு என்ன? நீ இது மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையே. என்ன தான் எவன் தான் ஆட்சிக்கு வந்தான் நான் இந்த கட்சியெலாம் இருப்பேன்னா அவன் தான் என் மனுஷன். இப்போ சீமானை எடுத்துங்க, எந்த 16 ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் போராடாத ஒரே ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள். ஈத்தனுக்கு போராடல, மீத்தனுக்கு போடல, ஹைட்ரோ கார்பன் போடலையா, காவேரி நதிநீருக்கு போராடலையா, மலைக்கு மாநாடு நடத்துகிறாரு, கடலுக்கு மாநாடு நடத்துகிறாரு, மணலுக்காக போராடுறாரு. அவர் போராடாத திட்டங்கள் என்ன இருக்குது? காவேரி பிரச்சனைக்கு போராடுறாரு, முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு போராடுறாரு. எல்லாத்துக்கும் மக்களோடு மக்களை நின்று அவர் போராடுற தம்பி. அவர் ஏதாச்சும் அதிகாரத்தில் இருக்காரு? மேகதாது அணை கட்ட போறாங்க, அதுக்கு தான் போராடுறாரு. அவர் மட்டும்தானே தம்பி போராடுறாரு. வேற யாரு போராடுறா? வேற யாரு போராடுறா சொல்லுங்க பாப்போம். வைகோ போராடுறாரா? வைகோ என்ன? இப்போ வைகோட நிலைப்பாடு எங்க? இப்போ தாவக அது குட்டிச்சார பிறந்த கட்சி. இப்போ இவ்வளோ வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. வைகோ எந்த கட்சியில் சேர்ந்து எந்த கட்சி உருப்பட்டுருக்கு சொல்லுங்க பாப்போம். வைகோ போய் இப்போ ஆதரவு கொடுக்குறாரு. கொஞ்சம் கூட வெக்கலாம். மூத்த அரசியல்வாதி கொஞ்சம் கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, நீங்கள் அன்னைக்கு அப்படி பேசினீங்களே, நாங்கள் இன்னைக்கு இப்படி பேசுகிறோம் அப்படின்னு இருந்தாலும் சொல்கிறாரு. வெக்கமாகவே இல்லையா? இந்த பொழப்புக்கு இந்த சோறு தின்னுதாகணுமா? சோறு திங்கிற மாதிரி சாதாரணமாக ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போகிறவனா நல்லபடியாக சோறு திங்கன்னு நினைக்கிறாங்க. மக்களோட வரி பணத்தை இவ்வளவு சுருட்டி கொள்ளையடிச்சு பதவியில் நின்று ஜெயிச்சுட்டு நீ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீ போறீன்னா இந்த அரசு என்ன செய்யணும்? இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்? பணத்தை வச்சுட்டு போடா, செலவு பண்ண பணத்தை வச்சுட்டு போடாங்கணும். இல்லையா நாங்கள் மக்கள் என்ன செய்யணும்? நாங்கள் போட்ட ஓட்டு செல்லாதுன்னு எம்எல்ஏ கிடையாதுங்கணும். இதானே நிலைப்பாடு. நீ எப்படி நான் போட்ட ஓட்டை போய் நீ ராஜினாமா பண்ணுறதுக்கு யார் சொல்லுங்கள்? இதை நிலைப்பாடுங்க. அதனால் சீமான் போராடாத தமிழ்நாட்டில் சீமான் போராடாத திட்டம் இருந்தால் ஒன்று சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் திட்டம். இன்றைக்கி தமிழ்நாடு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குண்ணா. சரி, நம்ம ஒரு திட்டம் உள்ளே வருதுனாக்கா, ஒரு திட்டம் உள்ளே வரும்பொழுது சீமானுக்கு பயந்துக்கிட்டு தான் உள்ளே கொண்டு வர்றான். 16 வருஷமா விவசாயிகளுக்காகவும் விவசாய மக்களுக்காகவும் தான் 16 வருஷமா சீமான்ற ஒரு நபர் போராடி கொண்டிருக்கிறார். அந்த போராட்டம் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? தம்பி, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சாபக்கேடு. சீமான் இங்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கான், இங்கிட்ட நமிதா ஆடுதுனாக்கா உடனே நமிதா தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவனுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாது, அதோட விளைவு தெரியாது. இங்கிட்டு நதிநீர் பிரச்சனைக்கு சீமான் கூட்டம், இங்கிட்ட நமிதா ஆட்டம். அப்படின்னா என்ன? நமிதா ஆட்டம் தான் பார்ப்பாங்க. அவள் ஆடி விட்டு போயிடுவா. இவர் போராடுறது 10 வருஷம் பின்னாடி வர பிரச்சனையை கையில் எடுத்து போராடுறது. புரியுதுங்களா இல்லையா? இங்கிட்டு நமிதா ஆட்டம்னாக்க இது தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடு. எல்லாமே எப்படி அரசியல் வளர்த்தாங்கன்னா திரையில தான் அரசியல் வளர்த்தாங்க. எம்ஜிஆராக இருக்கட்டும், எம்ஆர் ராதாவாக இருக்கட்டும், எல்லாருமே சரி, எல்லாமே திரையில் அரசியல் பண்ணதுனால தான் திரையில் நடக்கிறது பூரா உண்மைன்னு இந்த பாவி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தரையில் நடக்கிறதெல்லாம் பொய் அப்படின்ட்டு. இப்போ சீமான் இப்போ அண்ணன் ஒரு சீமான் இருக்காரா, அப்புறம் அப்படியே இப்போ பாண்டு போட்டுக்கிட்டு ஆகிட்டு அதில் இப்போ 5 பேரை பறக்க விடுறது, நமிதா தூக்கி சுத்த விடுறது, இங்கிட்டு தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறது, அப்படின்னா கை தட்டி சூப்பராக இவன் தானே என் தலைவனை தேர்ந்தெடுத்தான். அவருக்கு அது தெரியலை. என்னைக்கு பசி பட்டினி பஞ்சம்னு ஒரு நாள் தலைவிரிச்சு ஆட தான் போகுது. என்னைக்கு இந்த சீமானுக்கு போராட்டத்துக்கு மதிப்பில்லையோ ஒரு நாள் இந்த மக்கள் அனுபவிப்பார்கள் தம்பி. பசி பஞ்சம் பட்டினி எல்லாத்துக்கும் ஒரு நாள் வரும். அன்னைக்கு கஷ்டம் வரும். கஷ்டம் வரும்பொழுது தான் சீமான் தேர்தல் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுவார். எப்படி? சீமான் தேர்தல் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுவார். விஜய் ஆட்சிக்கு 2 மாதம் ஆகுது. இந்த ஆட்சியை பற்றி பொதுமக்களாகிய உங்களுடைய கருத்துன்னு? தகுதி இல்லாதவர்களுக்கு ஒரு அறிஞர் சொல்கிறார், பிளாட்டோங்கிற அறிஞர் சொல்கிறார், தகுதி இல்லாதவருக்கு ஒரு தகுதியை கொடுக்கும் பொழுது முதல்ல அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா தகுதி இல்லாதவர்களை தம்பக்கம் இழுக்கிறாங்க. அப்போது தகுதி இல்லாதவர்கள் மேலும் தம்பக்கம் இழுத்து இந்த நாட்டை கெடுக்கிறது தான் அவங்க நோக்கமாக மாறிவிடும். இதுதான் உள்ள நிலைப்பாடு. அதுபோல தான் இப்போ விஜய் ஆட்சிக்கு இப்போ ஒரு 60 நாள் ஆயிட்டு. இந்த 60 நாளில் அவருடைய நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே என்ன அரசியலில் இருந்தாரா, இல்லை அரசியல் படித்தவரா, இல்லை அரசியல் கற்றுக்கிட்டு வந்தவரா? விஜய்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒரு பள்ளி மாணவர் கேள்வி கேட்குறாரு, ஐயா உங்களை வச்சு நான் படம் எடுக்கணும்னா நான் என்ன செய்கிறது? ஃபஸ்ட்டு நீ கற்றுக்கிட்டு வா அப்படின்னு அவரே இருக்காரு. நீங்கள் வலையுள்ள இருக்க தட்டி பாருங்கள். அப்போது அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டு வரணும். ஆனால் அவர் அரசியலில் மக்களை ஆள்றதுக்கு அவர் எதுவுமே கற்றுக்க மாட்டார். 2 டான்ஸ் கற்றுக்கிட்டா போதும், 2 நடனம் கற்றுக்கிட்டா போதும், பாட்டு கற்றுக்கிட்டா போதுமா? இதுதான் தகுதியா? அவர் அரசியல் வர்றதுக்கு என்ன தம்பி தகுதி இருக்குது? ஒரு தகுதியாவது வேணும்ல. தகுதி இல்லாத நபரை இப்போ எல்லா பக்கங்களையும் மக்களை பார்த்தா, இப்போ பக்கத்தில் கூட போயிட்டு வந்தேன், எல்லாம் குடத்தை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தண்ணீர் இல்லாத தட்டுப்பாட்டுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க தம்பி. அண்ணன் சீமான்னு ஒருத்தர் இருக்காரு தமிழக அரசியலை புரட்டி போட போறவர் சீமானுங்கிறவர். அந்த மனிதன் 16 வருஷமா கத்திக்கிட்டு கிடக்கிறாரு. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, இயற்கை வளங்களுக்காக, ஆடுக்காக, மாடுக்காக, கோழிக்காக, குருவிக்காக, அனைத்து வளங்களும் கத்திக்கிட்டாரு. ஒரு பய
கூட காது கொடுத்து கேட்கல. நேற்று 2 டான்ஸு 2 நடிகையோட இடுப்பை கிள்ளிவிட்டு வந்த ஒரு விஜய்க்கு ஓட்டு போட்டு அரியணையில் ஏற்றிட்டாங்க. அரியணையில் ஏற்றின பிறகு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறாரு. அண்ணா சீமான் என்ன பண்ணுறாரு, இல்லையே 10 லட்சம் கோடி கடன் இருக்குடா அப்படின்னு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் சீமான் மேடைக்கு மேடை அதெல்லாம் தெரியல. ஆட்சிக்கு வந்து அரியணை வந்த பிறகு மாதம் 2500 ரூபா அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்களை ஏமாற்றி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கவர் தான் விஜய். சரிங்களா? ஏமாற்றி உன்னையால முடியலை. இல்லை 2500 கொடுக்க முடியல. இன்றைக்கி 60 நாள் 3 மாதமாக பணம் ஏறிக்கிட்டு இருக்கு, 2 மாதமாக பணம் ஏறிக்கிட்டு இருக்கு. 1000 ரூபா கூட தகுதியில் சும்மா சொல்லக்கூடாதுங்க. 8 மணிக்கு பணம் ஏறிடுங்க. அது திமுக ஆட்சியில் 8 மணிக்கு பணம் ஏறிடும். ஆனால் இன்றைக்கி 12:30 மணி ஆகுது. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திமுக ஆட்சியை நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, பார்த்துக்கிட்டு இருக்கேன். 12:30 மணிக்கு 1000 ரூபா முக்கிக்கிட்டு தள்ளுறேன். உன்னால முடியாத நீ எதுக்கு 2500 வாக்கு கொடுக்குற? முடியாத உனக்கு எதுக்கு? இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அவர் சீமான்னு ஒருத்தர் அப்பையிலேருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. தேர்தல் நேரத்திலையும் கத்துறாரு, தேர்தல் இல்லாத நேரத்திலையும் கத்துக்கிறாரு. மக்களுக்காக கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவரை ஏறெடுத்து பார்க்கல. பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீரா தங்க மோதிரம் தரேன்னு சொல்லி ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காரு. அதை பத்தின உங்களுடைய கருத்துன? கொடுக்க 2500 ரூபா சொல்லிட்டு 1000 ரூபா கொடுக்க வக்கு இல்லை, துப்பு இல்லை. இதில் தாய்மாமன் சீரு என்னத்தை நீ சீர் செய்ய போற? ஒருத்தருக்கு 1 கிராம்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிறக்கிற குழந்தைகளுக்கு சீர் செய்யறதுக்கு எத்தனை கிலோ தங்கம் வேணும் உனக்கு? ஃபர்ஸ்ட் அந்த கணக்கு இருக்கா? யார் உனக்கு இந்த ஐடியாவில் உனக்கு எவன் உட்காந்துக்கிட்டு கொடுக்குறான்? ஏதாவது சீமானுங்கிற தலைவருக்கு இருக்காரு, அவர்கிட்ட வேலை ஸ்பிங்கர் டிப்ஸில் வச்சிருப்பாரு. இந்த மக்களுக்கு இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்யணும், என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவர் ஸ்பிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார். அவருக்கு வாக்களித்து இந்த மக்களையும் இந்த வருங்கால சந்ததியை காப்பாற்ற துப்பு இல்லை. ஏதோ ஒரு படம் நடிக்கிறவனுக்கு படம் நடித்தா மட்டுமே போதும் தகுதியானவன். படத்தில் சண்டை போடுற பாலியல் குற்றம்னாக்கா ஒரு கத்தி படத்தில் ஏதோ படத்தில் தலைகளை கட்டி விட்டு தொங்க விடுற. ஏன் 60 நாள் ஆட்சி 60 நாளில் 36 பாலியல் வழக்கு என்ன நீ பண்ணியிருக்கிற? என்ன நிலைப்பாடு உன்னோடது சொல்லுங்க பார்ப்போம். தரையில் நின்றுக்கிட்டு போராடுறவனுக்கு திரையில் நின்றுக்கிட்டு போராடுறவனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல தம்பி? ஜூன் 15 ஆயிடுச்சு, இன்னமும் தண்ணி திறக்கல. விவசாய நிலம்லாம் காஞ்சி கிடக்கு. மேகதாது அணையில் அணை கட்ட போகிறாங்க கர்நாடக அரசு. இதை பற்றி உங்களுடைய கருத்துன? இதெல்லாம் கார்பரேட்டோட சூழ்ச்சி தம்பி. கார்பரேட்டருக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் பூரா கார்பரேட்டர் கைக்கூலி ஆகிட்டான். எப்படியே கமிஷன் வாங்கிக்கிட்டு கைக்கூலி ஆகிட்டான். அரசு தான் துணை. அண்ணா ஒரு சீமான் சொல்லுவார், நேஷனல் புரோக்கர் இன்டர்நேஷ்னல் புரோக்கர். இங்கே இருக்கிற முதலமைச்சர் வந்து நேஷனல் புரோக்கர். காசு கமிஷன் வாங்கிக்கிட்டு என்ன வேணாலும் என் நிலத்தில் செஞ்சுக்க அப்படிங்கிறது. இன்டர்நேஷ்னல் புரோக்கருங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் உலகளாவிய கார்பரேட்டு. அது மாதிரி மேகதாதுல அணை கட்டுறான். அங்கே என்ன நிலைப்பாடு இருக்கு? அவன் இனத்திற்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அத்தனை கட்சி பார மாட்டான். அவன் அத்தனை பேரும் மலையாளி ஒன்று கூடிக்கிட்டு நம்ம போனோம்னாக்கா அடிப்பான், உதப்பான், குத்துவான். மரம் வெட்ட போனவனை சுட்டு கொள்றாங்க. எப்போ அந்த அவனோட இனத்தோட வெறி. ஆனால் இப்போ நீங்க வந்து ஒரு விவசாயி கிருஷ்ணகிரி ஆற்றுலேருந்து தண்ணி திறந்துட்டு இருக்காங்க. அந்த தண்ணி நிறைய நுரையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு தம்பி. ஒரு பேட்டியில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, சோப்பு போட்டு குளிச்சதுனால தான் நுரையா வருது. சோப்பு போட்டு குளிச்சு தான் நுரை வருங்கிற புத்திசாலி அமைச்சரை நம்ம வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாருங்கன்னு எங்க சவுக்கு கிடந்தா நாம தான் தலையில் எடுத்து அடிச்சுக்கணும் உடம்புல. தம்பி கம்பெனியோட கழிவு நீர் திருப்பூரில் தம்பி நான் வேலை பார்த்துருக்கேன். திருப்பூரில் நான் வேலை பார்த்துருக்கேன். ஒரு 100 பனியன் பீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 25,000-30,000 லிட்ரு தண்ணி அதுக்கு தேவைப்படுது. ஒரு பனியன் பீஸு பண்ணுறதுக்கு 25,000-30,000 லிட்டர் பனியன் தண்ணி தேவைப்படுது. அந்த பீஸை சுத்தம் பண்ணி நமக்கு பனியன் ஆகிறதுக்கு பல தரப்பட்ட கெமிக்கல். அந்த கெமிக்கல் கழிவு பூரா இந்த ஆற்றுல தான் கலக்குறாங்க. அப்போ அந்த ஆற்றுல கலக்கும் பொழுது ஒரு கம்பெனி இல்லை, பலாயிரம் கம்பெனி கழிவு நீர்கள் அந்த ஆற்றுல கலக்குறாங்க. அப்போ கலக்கும் பொழுது அந்த கழிவு பூரா வந்து வேகமான மேலிருந்து விழுவும் பொழுது அது நுரையா மாதிரி அந்த கனிமத்தோட இதை காட்டுது. அப்படி இருக்கிறப்ப இது ஆடு மாடு மனிதன் குளிக்கிறாங்க, போறாங்க, வீட்டுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தாங்க எல்லாமே வரும்போது அப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் மீன் எவ்வளோ மீன் சத்து. அப்போ அதில் ரசாயனம் கலந்தது விஷம் கலந்ததுனால மீன் சாகுது. அதை ஆடு மாடு சாப்பிட்டா செத்துரும். இதை கேட்டால் சோப்பு போட்டு. இதெல்லாம் வந்து மண்ணை நேசிக்கணும் தம்பி. மண்ணை நேசிக்கிறவன்ட்டு நம்ம ஆச்சை கொடுக்கணும். மக்களை நேசிக்கிறவன்ட்டு ஆச்சை கொடுக்கணும். இயற்கையை நேசிக்கிறவன்ட்டு ஆச்சை கொடுக்கணும். அப்படி பார்த்தா யாருக்கிட்ட நம்ம ஆச்சை கொடுக்கணும்? சீமான்ட்ட தான் கொடுக்கணும்.
அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, ஒரு பொதுமக்களை நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு மண்ணை நேசிக்கிறாரு, மண்ணை பற்றி அக்கறைப்படுறாரு, மலையை பற்றி அக்கறைப்படுறாரு, மணலை பற்றி அக்கறைப்படுறாரு. எல்லாத்தையும் பற்றி அக்கறைப்பட்ட மனிதனை ஓரம் கட்டிட்டு 15-16 ஆண்டுகாலமாக அந்த மனுஷன் சத்தம் போட்டு இருக்காரு. நேத்தி வந்த விஜயை கூப்பிட்டு ஆட்சியில் உட்காந்து என் பேரப்புள்ள சொன்னிச்சு, என் பேத்தி சொன்னிச்சு, நான் ஓட்டு போட்டேன். பேத்தி நீ இருக்கிற தெண்டம்னு தான் சொல்லுது, செத்துப்போ. அதை செய்ய மாட்டேங்கிற. பேத்தி சொன்னிச்சு, ஓட்டு போட்டேன். தாத்தா நீ இருக்கிற தெண்டமே என் வீட்டுக்கு ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்குது. அதுக்காக நீ என்ன பண்ணிட்ட கண்டிப்பா. சொல்லுங்க. என் பேத்தி சொன்னதுனால ஓட்டு போட்டேன், பேரன் சொன்னதுனால ஓட்டு போட்டேன். இதெல்லாம் வந்து தவறான தம்பி.